ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நாம் காட் ஹேண்டோட அடுத்த பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். போன பார்ட்டில் ரெண்டு ரெண்டு பெரிய ஆளுங்க 2 பேர் இருப்பானுங்க. அவனுங்களை அடிச்சுட்டு தான் இந்த ஸ்டேஜுக்கு நாம் வந்திருக்கோம். ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன நடக்குது, இந்த வீடியோவில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு வீடியோ போகிறதுக்கு எல்லாம் ஒரு என்கேஜ்மெண்ட்டாகவும் ஒரு பூஸ்டாகவும் இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் காட் ஹேண்டு எந்த ஸ்டேஜுக்கு வரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோவில் ரொம்ப லாங்கில் சரி ஓகே. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து 2 அல்லக்கைங்க வராங்க. ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம வந்து கார்டன் பவர் யூஸ் பண்ண தேவையில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இவனுக்கு சும்மா 2 அல்லக்கைங்க தான், கையிலே அடிச்சிடலாம். இந்த மாதிரி ஜாடி கூட தூக்கி போடலாம். இந்த மாதிரி எட்டி உதைக்கலாம். அவனுக்கிட்ட இருக்க சுத்தியில் பிக் பண்ணி நம்ம இன்னும் இதை விட இவனுங்களோட பெரிய ஆளாக இருக்கானுங்களா, அவனுங்களை அடிக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த புக்கில் வந்து ஒரு ஃபோட்டோ, அவன் அந்த சிலையை அடிக்கும் போது ஒரு புக்கு கீழே விழுது பார்த்திங்களா, அந்த புக்கை படித்தோம்னா நமக்கு காட் ஹேண்ட் ஃபுல் பவர் ஏறும். ஒருவேளை நமக்கு காட் ஹேண்ட் ஃபுல் பவர் ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு 1000 காயின் கிடைக்கும். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா 1000 காயின்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ இவன் கொஞ்சம் பெரிய ஆள், அந்த அல்லக்கைங்களோட பெரிய அல்லக்கை இவன். ஆக்சுவலாக இது ஈஸி தான், ஈஸிலேயே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அப்போ நார்மல் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இவங்கிட்ட ஒரு கீ இருக்குது, அதாவது அடுத்த கதவை திறக்கிறதுக்கான கீ இவங்கிட்ட தான் இருக்குது. ஸோ இவனை அடித்தா தான் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். இப்போ 2 சாதா அல்லக்கைங்க. அல்லக்கைனாலும் நம்ம சாதாரணமாக எடை போட்டுறக்கூடாது. 2 பேர் மாற்றி மாற்றி அடிப்பானுங்க பார்த்தீங்களா. ஸோ இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இப்போ அவனுக்கு அடிக்கும்போது நம்ம முன்னாலேயும் பின்னாலேயும் குனிஞ்சு எழுந்திரிச்சோம்னா நமக்கு வந்து அந்த கார்டன் பவர் ஏறும். அந்த இந்த கோஸ்ட்டு இப்படி கலங்கி நிற்கும் போது, மயக்கமாகி நிற்கும் போது அந்த கொடுத்தோம்னா நமக்கு எக்ஸ்ட்ரா அடி கிடைக்கும். அப்படி கிடைக்கும்போது அந்த கார்டன் பவர் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஸ்ட்ராபெரி நாம் வந்து எடுக்க வேணாம். இந்த ஸ்ட்ராபெரி எப்படின்னா, நமக்கு சுத்தமாக லைஃப் இல்லாத போது அந்த ஸ்ட்ராபெரி எடுத்தோம்னா நமக்கு அந்த லைஃப் பார் வந்து ஃபுல்லாகிடும். அதனால் நம்ம அந்த கடைசியாக கூட நம்ம எடுத்துக்கலாம். போயிட்டு திரும்பி எல்லாத்தையும் அடிச்சுட்டு வந்து கடைசியாக கூட நம்ம அந்த ஸ்ட்ராபெரி எடுத்துக்கலாம். இங்கே ஒரு பெரிய இலக்கையும் ஒரு தடிமாட்டு குண்டனும் இருக்கானுங்க. இவனுங்க 2 பேரும் ஈஸியாக அடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்தீங்களா, இப்போ நான் வெறுப்பேற்றும் போது அவன் மண்டை சூடாகி சகப்பாச்சுல, அந்த மாதிரி ஆகும்போது நமக்கு கார்டன் பவர் கொஞ்சம் ஏறும். அந்த பிங்க் கலர் பார் வந்து கொஞ்சம் அதிகமாகும். பிங்க் கலர் பார் ஃபுல்லாக ஆகிடுச்சுன்னா நமக்கு வந்து எல்லோ கலர் ஆகிடும். நம்ம அந்த கார்டன் பவரை ரிலீஸ் பண்ணி கார்டன் போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ டஃப் கொடுக்குறானுங்க. 2 பேர் இருக்கும்போது நம்ம அடித்தோம்னா ஒருத்தன் மாற்றி ஒருத்தன் நம்மளை அடிச்சுக்கிட்டே இருப்பானுங்க. இந்த மாதிரி தடுக்கும் போது இந்த மாதிரி கீழே அழுத்தி கட்ட அழுத்தினா அருமையான ஒரு ஷாட் கிடைக்கும். ஸோ நம்மக்கிட்ட கீ இருக்கனால அந்த நெக்ஸ்ட் ஏரியாக்குள்ளே நம்ம போகலாம். இங்கே ஒரு 6 பேரோ 8 பேரோ வருவானுங்க. இது சின்ன ரூம் தான், இந்த ரூம்குள்ளேயே அவனுங்களை முடிக்கணும். அது போக 3 சிலைகள் இருக்கும். அந்த சிலைகளில் வந்து தங்க நகைகள் இருக்கும், வைர நகைகள். அதெல்லாம் இந்த கார்டு எடுத்தோம்னா நமக்கு 2 முட்டை வந்து ஃபுல்லாகும். இந்த மாதிரி அல்லக்கைகளை ஓடி தான் முக்கோணம் இல்லைன்னா கட்டை அழுத்தி அடிக்கணும். அப்போ தான் நம்ம கொஞ்சம் ஈஸியாக முடிக்க முடியும். அவனை முட்டை போய் அவன் பக்கத்துலேயே போய் விழுந்துட்டான். நல்ல வேலை அவன் அடிக்கலை.
போடு இந்த மாதிரி அடித்தோம்னா நல்ல ஒரு பவர் கிடைக்கும். இப்போ நம்ம இந்த கார்டை இப்போ எடுக்க முடியாது. ஆல்ரெடி நம்மக்கிட்ட 2 முட்டை இருக்குது. அதனால் அதை எடுத்தோம்னா ஒரு முட்டை வேஸ்ட்டாக போயிடும். அந்த எல்லோ கார்டு 2 கார்டு ஏறும். அதனால் இப்போ எடுக்க வேணாம். இந்த குட்டிச்சாத்தானுங்க அதுக்கு மேலே இவனுங்க ஓடி ஓடி காலுக்கடியில் ஓடுவானுங்கன்னா அவனை அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அடி டக்குன்னு இவனுக்கு லைஃப் போகும் அடித்தோம்னா. இப்போ கோஸ்ட்டு. இப்போ நம்ம இந்த கார்டன் பவரை யூஸ் பண்ணிக்கலாம். ஐயோ, கார்டன் பவர் வேஸ்ட்டாக போயிடுச்சு. படுத்துட்டானே. நான் பாட்டுக்கு அடிச்சிட்ருக்கேன். போங்க, சுத்தமாக வேஸ்ட்டாக போச்சு. இப்போ இந்த ஒரு வைல்டு பிச்சுன்னு இருக்கும். இது சரியான பவருங்க. இது 2 கார்டு வந்து யூஸ் ஆகும். எல்லா கார்டு வந்து ஒரு கார்டு தான் யூஸ் ஆகும். இது இந்த இதுக்கு 2 கார்டு யூஸ் ஆகும் வைல்டு பிச்சுக்கு. ஆனால் ஒரு பவர் போட்டாலும் அந்த கோஸ்ட்டு ஒரே அடியில் செத்துரும். ஸோ இப்போ இந்த எல்லா கார்டை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 2 பெரிய வைல்டு பிச் போல் ஒருத்தன் தாங்க மாட்டியிருக்கான். 2 பேர் மாட்டியிருந்தால் அழகாக சூப்பராக 2 பேர்த்தையுமே அடித்து நொறுக்கியிருக்கலாம். இப்போ வந்து ஒருத்தன் தான் மாட்டியிருக்கான். பவர் வேஸ்ட்டாக போயிடுச்சு. சரி, பரவாயில்ல. இவனை வெறுப்பேற்றி நம்ம கார்டன் பவர் ஏற்றலாம். ஆனால் அது கொஞ்சம் டைம் ஆகும். இவன் தூரமாக நிற்பான். திடீர்னு பக்கத்தில் வந்து அடித்து நம்ம லைஃப்பை ஃபுல்லாக காலி ஆக்கிடுவான். ஆக்சுவலாக ஒரு கீ வந்து இவன்கிட்ட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னாச்சு? ஸோ லைக் பண்ணுறவங்க லைக் பண்ணுங்கள். ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பார்க்குறாங்க. 100 வியூஸ் 500 வியூஸ்லாம் போகுது. ஆனால் யாரும் லைக் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம சேனலை அடுத்த லெவலுக்காக கொண்டு போகிறதுக்கு அது கொஞ்சம் உதவியாக இருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்க வராமல் பாருங்க. ஒரு வேளை அவன் பிடிச்சிட்டான்னு வச்சுங்களேன், அப்படியே சுப்ளெக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவான். இது வந்து சரியான ஷாட்டு. இந்த மாதிரி ஓ கொடுக்கும்போது ப்ரெஸ்ஸை நம்ம கண்டினியூஸாக டேப் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அந்த கார்டன் பவர் ஏறும். ஃபைனலாக செத்துட்டான். அதேமாரி இந்த லைஃப் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஆரஞ்சு, அப்புறம் ஸ்ட்ராபெரி, அப்புறம் வந்து இந்த இன்னும் ஒரு பழம் 2 பழம் சின்ன பழம் மாதிரி இருக்குது பாருங்கள், இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். அப்புறம் பனானா கூட கிடைக்கும்.